Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் பத்மபிரியா, Luxe Style Salon Academy, Madurai, Annanagar. ஸோ நம்மளோட சலூன் ஏற்கனவே சொல்லியாச்சு, சுகுணா ஸ்டோருக்கு ரொம்ப நியர்பை தான் இருக்குது அப்படின்ற மாதிரி. நம்மளோட அட்ரஸும் காண்டாக்ட் நம்பரும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்னென்னு பார்த்தோம்னா பெடிக்யூர். என்னடா பெடிக்யூர் பற்றி பேசுகிறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ பெடிக்யூர் இந்த ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சர்வீஸ். நம்ம பாடியில் இருக்க எல்லா எடுக்கிற பியூட்டி சர்வீசஸை விட பெடிக்யூர் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான சர்வீஸு. இன்றைக்கி நம்ம பண்ணும்போதே நம்ம எப்படி பண்ணணும், பெடிக்யூரோட பெனிஃபிட்ஸ் என்ன, அது எல்லாமே நம்ம ஃபுல்லாமே பண்ணும்போது பார்த்துட்டே வரலாம். இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா பெடிக்யூர் நம்ம இன்றைக்கி ஆரம்பிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறோம் உங்களுக்கு பெடிக்யூர். இது வரைக்கும் பெடிக்யூர் எதுவும் அவங்க பண்ணது கிடையாது. மொதல் டைம் அவங்களுக்கு பெடிக்யூர் பண்ண போகிறோம். இப்போ போகலாமா பெடிக்யூரில்? நம்ம இப்போ இவங்களுக்கு தான் வந்து பெடிக்யூர் பண்ண போகிறோம். அவங்களோட நெயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நெயிலெல்லாம் ரொம்ப டர்ட்டியாக இருக்குது. ஸோ அது இல்லாமல் டெட் செல்ஸ் எதுவுமே க்ளீன் பண்ணாமல் இருக்குது. ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், டெட் செல்ஸ் எதுவுமே அவங்க வந்து இது வரைக்கும் க்ளீன் பண்ணதில்லை. இன்னொன்று என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு சுகர் பேஷண்ட்ஸ். ஸோ சுகர் பேஷண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து பெடிக்யூர் பண்ணியே ஆகணும். நம்ம இன்றைக்கி இவங்களுக்கு பண்ணும்போது நம்ம என்ன மாதிரி பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா அவங்களோட நெயிலை வந்து கட் பண்ண போகிறோம். நெயில்ஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே வளைஞ்சு நிறைய உடஞ்சிருக்கு நெயில்ஸு. ஸோ டேமேஜஸாக தான் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், அந்த நெயில்ஸ் எல்லாமே ஒரு கட் பண்ணிவிட்டு ஒரு அழகான ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம். நம்ம நெயிலை வந்து கட் பண்ணி ஷேப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம போட போகிறது பார்த்திங்கன்னா கியூட்டிக்கல் க்ரீம். ஆக்சுவலாக கியூட்டிக்கல் அப்படின்றது என்ன அப்படின்னா, இந்த நெகத்துக்கும் சதைக்கும் அந்த இன்பிட்வீன் அந்த கேப் இருக்கு இல்லையா, அதுதான் பார்த்திங்கன்னா கியூட்டிக்கல். இதிலிருந்து தான் நமக்கு நிறைய அழுக்குகள் ஃபார்ம் ஆகும், நிறைய டெட் செல்ஸ் வரும். இதில் இருக்க அந்த இதுதான் ஃபங்கஸ் தான் உங்களுக்கு நிறைய பாக்டீரியாஸ் உண்டாக்கி அந்த அழுக்கு பெயின் எல்லாமே கொடுக்குது. ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுக்காக தான் நம்ம அந்த கியூட்டிக்கல் க்ரீம் போடுறோம். ஸோ அந்த கியூட்டிக்கல் க்ரீமோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கியூட்டிக்கலில் இருக்க அழுக்கு, அந்த கியூட்டிக்கலில் இருக்க மண், அதில் இருக்க டெட் செல்ஸு எல்லாமே உங்களுக்கு வெளியே கொண்டு வந்துடும். அப்போ நம்ம அதை க்ளீன் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடம் எல்லாமே க்ளீன் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த இடம் ஃபுல்லாக அந்த கியூட்டிக்கலில் இருக்க அழுக்கெல்லாம் க்ளீன் ஆகும்போது உங்களுக்கு பெயினும் கம்மியாகும். நிறைய பேர்த்துக்கு இந்த இடத்துல ஒரு பெயின் இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க காலில் வந்து இந்த இடத்துல பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கியூட்டிக்கலில் போய் நிறைய மண் போய் புதையுது. ஸோ அந்த மண்ணுனால தான் நிறைய பேர்த்துக்கு இந்த இடம் வந்து ரொம்ப பெயினாக இருக்கும், தடிசாகவும் இருக்கும். இந்த இடம் தொட்டு பார்க்கும்போது ரொம்ப தடிசாக இருக்கும், பெயினாகவும் இருக்கும். இந்த கியூட்டிக்கல் க்ரீம் போட்டு நம்ம நல்லா 10 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இது க்ளீன் பண்ணும்போது உள்ளே இருக்க அந்த டெட்ஸ் எல்லாமே வெளியே வந்துடும். அது பெயினையுமே உங்களுக்கு ரிலீவ் பண்ணி கொடுக்கும். ஓகே, இப்போ கொஞ்சம் ஹாட் வாட்டர் வச்சு அதில் நம்ம காலை ஊற வச்சிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம காலை வந்து கியூட்டிக்கல் க்ரீம் போட்டு ஊற வச்சாச்சு. இது ஆக்சுவலாக சோக். இதோட நேம் வந்து சோக் அப்படின்றது. நம்ம பார்லரில் பாம் பெடிக்யூர் அப்படின்ற நேமில் நம்ம இந்த இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, காலில் இருக்க டெட் செல்ஸு, காலில் இருக்க டர்னு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா க்ளீனாக எடுத்துகிட்டு வந்துடும் இருந்தது. ஸோ இந்த பெடிக்யூரோட நேம் பாம் பெடிக்யூர் அப்படின்ற பேரில் நம்மளோட பார்லரில் பண்ணிகிட்டு இருக்கோம். வந்து பார்க்கலாமா? பார்த்தீங்கன்னா பெடிக்யூரோட ப்ராசஸ் ஒரு 90% முடிஞ்சு. நம்ம நெயில்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டோம். நம்ம கிளன்ஸு, ஸ்க்ரப்பு, அதுக்கப்புறம் டெட் செல்ஸ் க்ளீனிங்கு எல்லாமே முடிச்சுட்டு இப்போது மசாஜஸ் போயிட்டுருக்கு. பெடிக்யூர் பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸில் நெயிலை வந்து க்ளீனாக வச்சுக்கிறதுக்காகவே நிறைய சலூன்ஸ், நிறைய பியூட்டி பார்லர்ஸ் இருக்கும். காலில் இருக்க நெயில்ஸு, கையில் இருக்க நெயில்ஸு அதை வந்து க்ளீனாக வச்சுக்கிறதுக்காகவே நிறைய பார்லர்ஸ் இருக்கும். ரொம்ப மெயின்டெனன்ஸ் கரெக்டாக பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எதுக்காக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா, இது மூலமாக தான் நமக்கு நிறைய வந்து டெட் செல்ஸை உள்ளே
போயிட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம வர ஆரம்பிக்குது. ஸோ அதனால நம்ம ஊர்லேயுமே இப்போ நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் சலூனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர் எடுத்து பண்ணக்கூடிய ஒரு சர்வீஸில் பெடிக்யூரும் ஒன்று. பெடிக்யூர் யார் நல்லா பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக சுகர் பேஷண்ட்ஸ். எதுக்காக அப்படின்னா அவங்களுக்கு தான் கால் நகத்தில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், நிறைய பாக்டீரியால்ஸ் இருக்கும், அதனால நிறைய இன்ஃபெக்ஷன் வரும், அந்த ஃபங்கஸ் மாதிரி வர ஆரம்பிக்கும், நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். இவங்க வந்து ரெகுலராக மந்த்லி ஒன்ஸ் பெடிக்யூர் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா நெயில்ஸ் எல்லாமே க்ளீன் ஆகும், கியூட்டிக்கல் க்ளீன் ஆகும், அவங்க பாதமுமே ரொம்ப அழகாக மெயின்டைன் ஆகும். ஃபஸ்ட்டு இன்னொன்று என்னென்னா பிளட் சர்க்குலேஷன். பாதத்தில் இருக்க அந்த விரலில் இருக்க ஒவ்வொரு நரம்புமே நம்ம உடம்புல நம்ம மூளையில் எல்லா இடத்துலையுமே ஜாயிண்ட் ஆகிற எல்லா நரம்புகளும் இருக்கும். ஸோ நம்ம மசாஜஸ் நல்லா கொடுக்க அந்த ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் எல்லாமே கொடுக்கும்போது அது ரொம்ப நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்கும். நம்மளோட பிளட் சர்க்குலேஷனை ஃபுல்லாமே ஸ்டிமுலேட் பண்ணி ஹோல் பாடிக்குமே ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். ஸோ எல்லாரும் கண்டிப்பாக பெடிக்யூர் ரெகுலராக பண்ணுங்கள். ஒரு தடவை நீங்கள் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த இது நமக்கு ஃபீல் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக விட மாட்டோம், ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சிருவோம். எல்லாருமே கண்டிப்பாக ரெகுலராக பெடிக்யூர் பண்ணுங்கள். நம்ம சலூனில் பார்த்தீங்கன்னா பெடிக்யூர் வந்து ரெகுலர் பெடிக்யூர், மென்டோக்கல் பெடிக்யூர், சாக்லேட் பெடிக்யூர், பாம் பெடிக்யூர் அப்படின்ற நிறைய வெரைட்டி வச்சுருக்கோம். ஸோ சார்ஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலர் பெடிக்யூர் 450லேருந்து நாங்கள் சார்ஜ் பண்ணுறோம். ஸோ 450லேருந்து 1000 வரைக்கும் நம்மகிட்ட பெடிக்யூர்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு தடவை வந்து ஃபீல் பண்ணுங்கள், நாங்கள் என்ன மாதிரி பண்ணுறோம், என்ன மாதிரி சர்வீசஸ் கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு தடவை வாங்க. எங்களோட அட்ரஸ் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக ஒரு தடவை வந்து விசிட் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட இன்றைக்கி பார்த்த பெடிக்யூர் சர்வீசஸ் எல்லாமே முடிச்சிட்டோம். நல்லா இருந்ததா? உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து ஷேர் ஆகும். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.